வணக்க நண்பர்களே. அதிகப்படியான சுயன்மை ஈடுபட்டுட்டீங்களா? அதனால் இப்போ உங்களுக்கு விருப்பத்தன்மை கொஞ்சம் கூட இல்லைங்களா? கவலையே வேணாங்க. இந்த வீடியோவில் தெரிகின்ற இந்த மூலிகை மருந்து இருக்குது பார்த்தீங்களா? இது ஒன்றே ஒன்று நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா போதுங்க. 1 மணி நேரத்துக்கு மேலே விந்து வெளியேறவே வெளியேறாதுங்க. நல்ல கம்பி போல் விருப்பத்தன்மை வரும். அதேமாரி சிறுத்து போன ஆணுறுப்பும் நெளிஞ்சு போன ஆணுறுப்பையும் தடிமனாக்கி விடும், நீளமாக்கி விடுங்க. இந்த மூலிகை மருந்து எப்படி சாப்பிட்ணும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, 2 பேர் ஒன்று சேரத்துக்கு முன்னாடி 1 மணி நேரத்துக்கு முன்னாடிங்க 2 பேரும் ஒன்று சேரத்துக்கு முன்னாடி நார்மலாக ஒரு மாத்திரை சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்டு தண்ணிக்கு பதில் 1 டம்ளர் பால் குடிச்சிட்டா போதுங்க. நல்ல ஒரு விருப்பத்தன்மை கிடைக்குங்க. விருப்பத்தன்மை கிடைச்ச உடனே 2 பேரும் ஒன்று சேர்ந்திங்கன்னா 1 மணி நேரம் இல்லை 1.5 மணி நேரம் ஆனாலும் விந்து வந்து வெளியேறவே வெளியேறாதுங்க. நல்லா கடப்பாற மாதிரி இருக்கும். நீங்கள் பாட்டு கண்டினியூவாக உடல் உறவில் ஈடுபடலாம். உங்களுடைய துணைவி போதும் போதும் என்னை விட்டு அடேங்க அப்பா எப்படி இவ்வளோ நாள் இல்லாமல் இன்றைக்கி இந்த அளவுக்கு உன்னால் பண்ண முடியுதுன்னு ஆச்சரியமாக பார்ப்பாங்க. அந்த அளவுக்கு இது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மூலிகை மருந்து. தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிகின்ற அந்த 2 நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். எங்கே இருந்தாலும் அனுப்பித்தரேன். அது மட்டும் இல்லை, இந்த மூலிகை மருந்தில் ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயம் இருக்குது. அதாவது அதிகப்படியான சுயன்பம் ஈடுபடுறதுனால என்ன ஆகும்னா, அப்போ ஈடுபடும் போது சொர்க்கத்துக்கே போயிட்டு வரலாம். அதுக்கப்புறம் காலப்போக்கில் இது தப்புன்னு நினச்சி விட்டுருவோம். விடும்போது என்ன ஆகும்னா, அதனுடைய சைடு எஃபெக்டாக பக்க விளைவுகளாக என்ன ஆகும்னா, ஆணுறுப்பு வந்து சின்னதாக ஆரம்பிக்கும், நெளிய ஆரம்பிக்கும், சுருங்க ஆரம்பிக்கும். இந்த மாதிரி ப்ராப்ளத்தை வந்து நீங்கள் ஃபேஸ் பண்ணுவீங்க. இதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, எங்கெங்கேயோ மருந்து மாத்திரைகள் எல்லாமே எடுத்து பார்ப்பீங்க. என்ன எடுத்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா இதுக்கான சொல்யூஷன் கிடைக்கவே கிடைக்காது. ஆனால் இந்த மூலிகை மருந்து எடுக்கிறதுனால அந்த நெளிஞ்சு போன ஆணுறுப்பும் சின்னதான ஆணுறுப்பும் சுருங்கி போன ஆணுறுப்பையும் பழையபடி தடிமனாக்கி விடும், பழையபடி நீளமாக்கி விடுங்க. அந்த அளவுக்கு இது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மூலிகை மருந்து. தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிகின்ற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். இது வந்து ஆல் இன் ஒன்று, அதாவது ஆண்மைக்குறைவு சம்மந்தப்பட்ட எல்லா பிரச்சனையுமே சரி செஞ்சுருங்க. சிலருக்குலாம் சின்ன வயசில் வந்து என்ஜாய் பண்ணியிருக்க மாட்டாங்க. குடும்பம், வேலை, பிஸ்னஸ்ஸு அப்படின்னு சொல்லி பிஸியாக இருந்திருப்பாங்க கல்யாணம் ஆன புதுசில். அப்புறம் அந்த சின்ன வயசுலலாம் குழந்தை குட்டி ஆனதுக்கப்புறம் அதுக்கான ஒரு தேவைக்காக ஓடி இருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பசங்களாம் பெருசாகிட்டு இருப்பாங்க, ஃப்ரீயாக இருப்பாங்க. இப்போ தான் என்ன பண்ணுவாங்கன்னா, மனைவி வந்து இவ்வளோ நாள் நம்ம குடும்பம் பிஸ்னஸ் இருந்துட்டோம், இப்போ வா என்ஜாய் பண்ணலாம் வா அப்படின்னு 40-45 வயசுக்கு மேலே இல்லை 30-35 வயசுக்கு மேலே கூப்பிடுவாங்க. ஆனால் நம்மளால் வந்து அவங்களுக்கு ஈடு கொடுக்க முடியாது. காரணம் என்னென்னா, வயது காரணமாக சரி வேறு விருப்பத்தன்மை வராது. விருப்பத்தன்மை வந்தாலும் 1 நிமிஷம் 2 நிமிஷத்தில் விந்து வந்து தானாக